பவுல் ரோமில் இருக்கிற தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த ரோமர் எழுதின புத்தகம். கொரிந்து பட்டணத்திலிருந்து கிபி 57 58 பவுல் தான் இதை எழுதினாங்க. சங்கிலினால கைகள் கட்டப்பட்ட நிலையில நமக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. விலைக்கிரயம் செலுத்தி எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு டே 26 நான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தேன். எனக்கு இன்னைக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு. நீங்களும் 55 நாட்கள் தேவனுடைய வார்த்தை பயணத்தில் புதிய ஏற்பாடு முழுவதும் படிப்பதற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம ப்ரேயர், பைபிள் ரீடிங், மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம பைபிள் ரீட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுவாங்க. தேவன் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காரியங்களுக்காக தான் நான் ஜெபித்தேன். அதுக்கப்புறமா நிறைய காரியங்கள் என் கூட பேசினாங்க. நான் அதெல்லாத்தையும் இதே மாதிரி நான் நோட்ஸ் குறிப்பு எழுதி வச்சுருக்கிறேன். இதில் நான் சில காரியங்கள் நான் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு சொல்லி விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வச்சுருக்குறாங்க. அதுக்கு நான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தண்டனை இல்லை. என்ன தண்டனை இல்லை அப்படின்னா, நம்ம பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 2வது பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம மாம்சத்தின்படி வாழ்றது அது மரணம், ஆவின்படி வாழ்வது ஜீவனும் சமாதானமாகும் சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ அவங்களாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு உன்னத உறவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். 4வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, வருங்கால மகிமை. இந்த காலத்துல தான் நமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு நம்பிக்கையான ஒரு காரியம், நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மகிமைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். 5வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பலவீனத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஆவியானவர் பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 6வது பிளஸ்ஸிங் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாம் நன்மைக்கே. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படி. அடுத்து 7வது ஆசீர்வாதம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய அன்பை எதையாலையும் வெல்ல முடியாது. உபத்திரவம் பவுலே சங்கிலினால கட்டப்பட்ட நிலையில இந்த வேத வசனத்தை எழுதியிருக்கும் போது கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை வாசிப்போம். அவர்